இதெல்லாம் தான் நம்மளோட தலையில். இதை நம்ம எப்போ சொல்கிற, எந்த நாளும் சொல்கிறதில்ல. நம்ம எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அப்போ சொல்ல ஆரம்பிப்போம். நீ என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க, உங்களை கல்யாணம் முடித்த காலத்தில் இருந்து இப்படித்தானே கஷ்டப்படுறேன். என் கூட்டாளி பிள்ளை பாருங்க, அவனோட மாப்பிள்ளையை பாருங்க, எப்படி பொண்டாட்டியை வச்சிக்க, நீங்களும் பொண்டாட்டியை வச்சிருக்கீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? நீங்கள் அங்கே எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறான். அவன் தான் ஆம்பளை. ஓடுற காரை பாருங்க, பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த நகையை பாருங்க, எங்கம்மா போட்ட நகையை விற்று திண்டுட்டு நீ இருக்கிற நகையை அழிச்சு போட்டு அவன் கோடிக்கணக்கில் வாங்கி கொடுத்துருக்கிறான். என்ன வீட்டுல சாமான் இல்லை, ஒரு வாஷிங் மிஷின் பழுதாயினா செஞ்சு தரத்துக்கு வக்கு இல்லை. எந்த நாளும் உன்னோட கிடந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வாழ வேண்டிய ஒரு நிலைமை. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், பக்கத்து வீட்டில் உள்ளதை பார்த்து ஒப்பிடுவதின் ஊடாக இருப்பதில் அதிருப்தி உள்ளவர்களாக மாறுகிறோமே தவிர இருப்பதில் திருப்தி உள்ளவர்களாக மாறுவது கிடையாது. இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த உலகத்தில் பார்க்கிற நேரம் உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காதங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, அப்பதான் திருப்தி காணலாம். நம்ம என்ன செய்யணும், நம்ம ஸ்கூட்டி பைக்கில் நம்மட மாப்பிள்ளையோட தனியாக போகிறத சொல்லல, போகிற நேரத்தில் ஒரு ஒரு புட் பைசிக்கலில் மிரிச்சு போவானே ஒரு மனுஷன், கஷ்டப்பட்டு போவானே மனுஷன், அவனை அதே அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏதோ கொஞ்சம் இந்த மாப்பிள்ளையோட ஒரு பைக்கில் போயிட்டுருக்கிறேன், ஒரு மொட்டை பைக்கில் போயிட்டுருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பைசிக்கலை மிரிச்சு இந்த மனுஷன் போகிறானே, நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம எப்போ பார்க்கறது, காலமெல்லாம் இந்த ஓட்ட பைசிக்கலில் போய் போய் வெறுத்து உங்களோட வாரத்துக்கு விருப்பம் இல்லையே எனக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த பைக் பாருங்க, 2 கிலோமீட்டர் ஓடிட்டு 4 கிலோமீட்டர் தள்ளுறதான் வேலை. நம்ம அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை பாருங்க, நீங்க உங்களுக்கு மேல உள்ளத்தை பார்க்காத, பக்கத்து வீட்டில் உள்ள மாடி வீடை பார்க்காதங்க. நீங்க கல்லு வீட்டில் வாழ்ந்தீங்கன்னா குடிசை வீட்டை பாருங்க, அப்பதான் உங்களோட மனசுக்குள்ள திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இது நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு முகத்தில் உள்ள முகப்பருவை நசிச்சு நசிச்சு உதட்டை கடிச்சு கடிச்சு மூக்கை இழுத்து நீட்டி நீட்டி முடியை பிடிச்சி கழுத்துக்குள்ளால எடுத்து முறுக்கி முறுக்கி பெருக்குதில்லை பிடிச்சி பிடிச்சி ஒரு தலைமுடி அல்லது எங்கேயா ஒரு தலையில் உள்ள ஒரு முடியொண்டு எங்கேயாவது வெள்ளையாயிட்டோம்னாச்சு, என்னடா இந்த முடி வெள்ளையா போயிட்டு அதை நினைச்சு 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 நம்மட கவலையும் கஷ்டமும் அதுல தான் ஓடும். நம்ம எப்ப கண்ணாடியை பார்த்தாலும் குறை, ஒரு ஆளுக்கு முன்னாடி நின்றாலும் குறை, ஒரு வீட்டுக்கு வந்தாலும் குறை, நம்மட வீட்டில் இருந்தாலும் நம்ம இருப்பதில் திருப்தி என்பது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணத்தை வச்சு பாதுகாத்த நமக்கிட்ட இந்த குணம் இல்லைன்னு நினைக்காதங்க. இந்த வீட்டோட ஒப்பிட்டு பார்க்காட்டி நீங்க உடுப்போட ஒப்பிட்டு பார்ப்பீங்க, உடுப்போட ஒப்பிட்டு பார்க்காட்டி இன்னொரு மாப்பிள்ளையோட ஒப்பிட்டு பார்ப்பீங்க, அந்த மாப்பிள்ளையோட ஒப்பிட்டு பார்க்காட்டி இன்னொரு பிள்ளையோட நீங்க என்ன செய்வீங்க, ஒப்பிட்டு பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு குணத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒப்பிட்டு பார்த்தல் என்பதின் ஊடாக இருப்பதில் திருப்தியற்ற நிலைமை எனக்கும் உங்களுக்கும் இந்த மண்ணுக்கு மேலே ஏற்படுகிறது. யதார்த்தம். நம்ம என்ன யோசிக்கணும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் நான் நடந்து போறேனப்பா, அல்லாஹ் 2 காலையும் ஆரோக்கியமான காலாக தந்திருக்கிறான். அங்க பாருங்க, அவனுக்கு ஒரு கால் இல்லாம அவளுக்கு ஒரு கால் இல்லாம அவக்கு வந்த சுகர்ல காலை வெட்டி ஒரு காலை எடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு 2 காலை நீ தந்தியே ரப்பே என்று திருப்தி காண வேண்டிய நாங்க எங்களை விடவும் உயர்ந்தவங்களை பார்த்து இன்னும் நாங்கள் அதிருப்திப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆஃபன் ஃபி ஜஸதிஹி இந்த கூத்துஹு யௌமிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு ஹயாத் துன்யா.
ஒரு மனிதன் காலை பொழுதை அடைகிற போது மன் செய்தி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, யாருக்கும் இல்ல, எல்லாரும் நல்லா எழும்பி இருக்கிறாங்க என்ற காலையிலேயே குடும்பத்தை பற்றிய நல்ல செய்தி யாருடைய காதுக்குள் வந்து விடவும் சிறந்தவர் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தேவையான உணவும் இருக்கிறது. அப்படி ஒரு மனிதன் ஒரு நாளையில் காலை பொழுதை அடைந்தால் அவர் முழு உலகமும் அடைந்ததற்கு சமன் என்னங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாசத்துக்கு இன்னொரு கல்யாணமா முடிக்கலாம் இல்ல, அதுக்காக வருஷத்துக்கும் நாங்க வேற இஸ்லாமிய காரியங்கள்ல ஈடுபடலாம். நமக்கிட்ட இறைவன் தந்ததில் திருப்திப்படுவது என்பது என்ன? அல்லாஹ் நமக்கு உலகம் சேர்ந்து உங்களுக்கு நலவு செய்ய நாடி நலவு என்று உங்களுக்கு நலவு செய்ய முடியாது. சாதாரண வார்த்தை அல்ல இது, இது ஒரு வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகம் செய்ய அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நலவு என்று இருக்குமாக இருந்தால் யாராலும் கெடுதி செய்ய முடியாது என்பது என படைத்த ரப்போடு சம்பந்தப்பட்டது. இறைவன் எனக்கு என்று விதித்ததை யாரும் தடுக்க இயலாது. எனக்கென்று அல்லாஹ் எதை நாடினானோ அது இந்த மண்ணுக்கு மேல் நடக்குந்தான். அந்த திருப்தி இல்லை நமக்கிட்ட. திருப்தி இல்லைண்டா என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கிட்ட ஈமான் குறைபாடு இருக்குது என்பது அர்த்தம். மனுஷன் என்ற அடிப்படையில் சில நேரங்கள் நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எங்களுடைய ஈமானுக்கு எதிரான பேச்சு, இஸ்லாத்துக்கு எதிரான பேச்சு, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் முரணான பேச்சு, மார்க்கம் அனுமதிக்காத பேச்சு. இதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ளதுல திருப்திப்படணும். பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும், மகன்கிட்ட சொல்லி கொடுக்கணும், மகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும். நம்மளே சொல்லி கொடுக்குறோம். வாப்பா இருக்க இப்படி பேசி விடு, நீ வாப்பா வந்தோடனே இப்படி கதை, நீ நான் சொல்லி தந்தண்டு சொல்லிடாது. வாப்பா உம்மா சொல்லி தந்தண்டு சொல்லவானாண்டு இப்படி கதைக்க சொன்ன உம்மாண்டு பிள்ளையும் சொல்லி கொடுத்தோம். உள்ளதுல திருப்தி காண்பது என்பது மிக பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் மறந்தோம். இதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் கான இப்ன ஆதம் வாதியான், ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஓடை இருக்குமாக இருந்தால் அவன் மனசுல இன்னும் ஒரு ஆசை என்ன தெரியுமா? நல்லமே அப்படின்னு. நமக்கு எட்டியான் தோட்டையில ஒரு ஊடு இருந்தா நம்மட மனசுக்குள்ள சொல்லும், கொழும்புலையும் ஒரு ஊடு வாங்கினா நல்லமே. எப்பயாவது வார ஏப்ரல் சீசன்ல நோர்லியாவுக்கு போகலாம் மனசு சொல்லும்,
இந்த நோர்லியா உள்ள மக்கள்லாம் இவ்வளோ அழகாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கும் ஒரு வீடு இருந்தால் வருஷத்தில் ஒருக்கா வந்து தங்கிட்டு போகலாம்னு சொல்லு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆதமுடைய மகனுக்கு தங்க ஓடை 2 இருந்தால் அவனுடைய மனசு ஆசைப்படும் 3ஆவதும் ஒரு தங்க ஓடை ஓட வேண்டுமே என்று அவனுடைய ஆசை வரும் என்னாங்க ரசூலுல்லாஹ். அதனால நம்மளோட வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கை, அன்றாட தொழில், அன்றாட பொருளாதாரம், அன்றாட அன்பு, அன்றாட கணவன் மனைவி என்று சொல்லுகிற பின்னி பிணைந்த 2 அந்த இன்பம் துன்பக்குழுக்குள் நாம் சிக்கி தவிப்பது, இருப்பதில் திருப்தி அடையாமல் தான் இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நம்முடைய உள்ளத்துக்குள்ள வர வேண்டிய ஒரு குர்ஆன் வசனம், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக். அல்லாஹு தஆலா அவன்தான் ரிஸ்க் அளிப்பவன். நம்ம மாப்பிள்ளையே நம்ம நினைச்சுக்கிட்டு இவர் தான் சாப்பாடு தருவார் அப்படின்ட்டு. நமக்கு மாப்பிள்ளைக்கு முதல் ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம ஒரு காலம் வாப்பாவுல தவக்கும், அதை தாண்டி மாப்பிள்ளையில் வாப்பா தான் சாப்பாடு தார, வாப்பா தான் உடுப்பு தார, வாப்பா தான் எல்லாம் தார, வாப்பா தான் படி. வாப்பா இல்லாத அனாத பிள்ளைகளை யார் வாழ வைக்கிறது? வாப்பா சின்ன பருவத்தில் மௌத்தாகிற போது உம்மாவுக்கு இருந்த வேதனை, இன்னைக்கு வாப்பா இல்லாத பிள்ளை எத்தனை பிள்ளைகள் வளர்ந்து உயர்ந்து ஆலமரமாய் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? பிள்ளை நம்ம சொல்லணும், நான் தாரல்லம்மா உணவு, உன்னை வாப்பா தாரல்ல, படைத்தவன் தாரான் என்ற உணவு என்பது நான் சொல்ற சாப்பாடு அல்ல. ரஸாக் என்பது அல்லாஹ் உணவளிப்பான் என்ற சாப்பாடு தாரான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நலவுகளும், அது காசு, பணம், காரு, ஆடை, வீடு, சொத்து, சுகம், எதுவாக இருந்தாலும் இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அவன்தான், அல்லாஹ் தான் ரஸாக். இதை நம்ம பேசிக்கல பிள்ளைகள மனசுல ஆழமா ஊத்தும். நாம் ஊத்தாயினாலும் ஒன்னு அல்லாஹ் வாழ வைப்பான். நம்ம ஒரு ஆடையை வாங்கி கொடுத்தால், அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை பின்னால ஏற்றி கொண்டு முஆத் என்று பல தடவைகள் கூப்பிட்டாங்க. லப்பைக் வ சஅதைக், யா ரசூலுல்லாஹ் வந்துட்டேன், கட்டுப்பட்டுட்டேன். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூரம் போறாங்க, திரும்ப யா முஆத், திரும்ப கூப்பிடுறாங்க, திரும்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூரம் போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல போறார், நம்மட பார்வையில் 3 தடவை பேரை சொல்லி கூப்பிடுறார். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை விளங்கல்லண்டா, 2 தடவை விளங்கல்லண்டா, 3 தடவை விளங்கப்படுத்தும். ரசூலுல்லாஹ் 3 தடவை அவரை அழைத்து அவருடைய முழு சிந்தனையையும் தன் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வரவழைத்து அவர் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஊட்டிய செய்தி, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள், எதை கேட்டாலும் அல்லாஹுவிடத்தில் கேளு, உதவி தேடினால் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடு, பாதுகாப்பு தேடினால் அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு நீ அல்லாஹுவிடத்தில் தேடு, முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தீங்கு இல்லை என்றால் தீங்கை உனக்கு முடியாது, உலகம் அளவு செய்ய நாடி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தீங்குதான் என்று இருக்குமாக இருந்திருந்தால் முழு உலகமும் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த பாடம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்திகரமான வாழ்க்கையின் முதலாவது படித்தரம் என்பதை மறக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி பேசணும், இங்கே பாரு, உனக்கு உடுப்பு தாரது, நான் உணவு தாரது, நான் சமைச்சு தாரது, உன்னோட வாப்பை உழைச்சி தாரதெல்லாம் அல்லாஹ் எங்களை ஒரு சபபுக்காகத்தான் வச்சிருக்கிறான். நாங்கள் மௌத்தாயினாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வந்து சேரும். இந்த ரிஸ்க் இந்த உலகத்தில் முடிஞ்சிட்டும் என்றால் நம்மட வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது அடையாளம். இதனால தான் சில மரணங்களை கூட நம்மளால தாங்க முடியாது. அல்லாஹ் காவல், மூத்த போயிட்டாங்களா பாரு, இள வயசுல மூத்த போய்த்தானா, இளம் வயசுல இல்லம்மா, அவ மௌத்தாகல, அல்லாஹ்ட அஜல் வந்துட்டு, அவ்வளவுதான். அல்லாஹ் பிறக்கிற போதும் அவருடைய இறப்பை நிர்ணயம் செய்தானே, கவலை இருக்கும், அது வேற. ஆனா அதுல நம்ம ஆறுதல்,
திருப்திப்படணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் 40 வயதில் மௌத்தாகணும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான். 30 வயதில் மௌத்தாகணும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான். பாருங்களேன், 2 பொம்பளை பிள்ளை என்னதான் செய்யுங்களோ அல்லாஹ். பாருங்களேன், மாப்பிள்ளையை பார்க்க எனக்கு என்னதான் வேதனையாக வருகிறது. நம்ம அல்லாஹ்வுடைய அந்த பணிக்கு இடராக முரணாக இந்த உலகத்தில் நாம் பேசுகிறோம் என்றால் நமக்கிட்ட அல்லாஹ் அளித்த தீர்ப்புடைய விடயத்தில் அதிருப்தியோடு வாழுகிறோம் என்பது அடையாளம். நாளைக்கு இதே நிலைமை வரும். நாளைக்கு இதே நிலைமையில் என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள். என்னுடைய கணவன் மரணிக்கலாம், நான் மரணிக்கலாம், வீடு வாசல் இழந்து போகலாம், சுனாமிகள் வரலாம், இழந்து போகலாம். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் திருப்தியோடு நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். முதல் என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி, அடுத்தது படைத்தவருடைய திருப்தி மிக பிரதானமானது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் காலையில் பெண்ணோ 4 குர்ஆன் வசனங்களை ஓதுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு மாலை வரைக்கும் எந்த கவலையும் எந்த அதிருப்தியும் இருக்காது. மாலையில் 4 குர்ஆன் வசனங்களை அவர்கள் படிப்பார்களாக இருந்தால் மறுநாள் காலை வரைக்கும் அவர்களுக்கு எந்த அதிருப்தியும் எந்த ஒரு இடரும் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. 4 குர்ஆன் வசனம் காலையில் ஒருவர் அந்த வசனத்தை எடுத்து படிச்சு மனசுல தலையில் விஷயத்தை செலுத்தி என்றால் மாலை வரைக்கும் அவர்களுக்கு எந்த அதிருப்தியான நிகழ்வும் நடக்காது. மாலையில் அந்த 4 வசனங்களையும் படிச்சிட்டார்கள் என்றால் காலை வரைக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அதிருப்தியும் இருக்காது. அதில் ஒன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 35வது அத்தியாயத்தின் 5வது வசனம், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின், அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை திறந்து விட்டால் அந்த அருளை தடுப்பவர் யார் இருக்க முடியும்? பாருங்களேன், அந்த குடும்பத்தில் போய் இந்த நல்ல பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். மாமாக்காரன் தங்கம், மச்சாங்காரன் மகா கெட்டவன். நம்ம ஒரு குர்ஆன் வசனத்துக்கு முரணாக பேசுறோம். வ ஹலக்னாக்கும் அஸ்வாஜா, நாம் படைக்கும் போதே படைத்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்மட பிள்ளைக்கான இல்லை, நம்மட வாழ்க்கை நல்லா இல்லை, நம்ம திருப்தியா வாழல, நமக்கு மற்றவன் நிம்மதியாக திருப்தியாக இருப்பது பிடிக்கல, நம்ம தீர்ப்பளிக்கிற மாதிரி. பாருங்களேன், இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கு, இப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை. அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லது அவர்கள் சுவர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு ஊடகமாக இருக்கும். அது அவ்வளவுதான். முடிகிற வரைக்கும் தான் நம்மட முடிஞ்சிட்டும் என்று சொல்லுங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம வருத்தம் வந்தா நம்ம மருந்தெடுக்கும். அதுக்கிடையில் ஒரு ஆள் மௌத்தா போய்தா, அல்ல நான் சொன்னேன் தானே நேத்து இந்த டாக்டர்கிட்ட போங்கண்டு, நீங்க போயிருந்தா நீங்க அதை அல்லாட காவல் அப்படின்ட்டு நீங்க நேத்தல்ல இதை விட பெரிய டாக்டர்கிட்ட போயிருந்தாலும் இதுதான் நிலைமை. அது அல்லாட எழுதிய எழுத்து, அது நடக்கும். முயற்சி செய்யறது நம்மட கடமைம்மா. நிறைய பேர் சொல்றேன், இந்த பிள்ளைக்கு சளி, நான் எத்தனையோ தடவை சொன்ன கேட்கலையே, எனக்கு தெரியும் அன்னரமே மௌத்தாகும். ஏன்னா நீங்க மலக்குள் மௌத்து வேலை தானே பார்த்து, அவருக்கு தெரியுமா இந்த பிள்ளை இப்பயே மௌத்தாகும்னு தெரியுமா? அப்ப நீங்க மலக்குள் மௌத்து வேலையா பார்க்குறீங்க. நஊது பில்லாஹி மின்க. சில வார்த்தைகள் நாம் என்ன என்று பேசுவது என்று தெரியாம பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தைகளை சும்மா லேசா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செய்து கொண்டு போகிறோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருகின்ற அவனுடைய பரக்கத், ரஹ்மத், அவனுடைய மக்ஃபிரத், அவனுடைய அருள், இவைகளை இறைவன் உங்களுக்கு தர நாடினால் இந்த பூமிக்கு மேலே அதை தடுப்பவர் யார் இருக்கிறார்? யாரால தடுக்கிறது? உங்களுக்கு அல்லாஹு தஆலா எழுதிட்டான் என்றால் அதை யாரால தடுக்கல சொல்லுங்க?
நீங்கள் இப்படித்தான் பிறக்கணும், இப்படித்தான் உங்களோட அழகு, இப்படித்தான் உங்களோட மூக்கு, இப்படித்தான் உங்களோட வாய், இப்படித்தான் உங்களோட முடி என்று அல்லாஹ் தஆலா எழுதினத்துக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம். அதை போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று முருகி முகத்தை உருக்கி வளைச்சி கிளச்சி நெளிஞ்சி குழஞ்சி பார்க்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, மாறாது. நம்ம கலரை பார்த்துச்சுலன்னா என்னடா அது கருப்பாக்கணும், அல்லாஹ் நமக்கு கருப்பத்தை அழகா வச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் வெள்ளை, அல்லாஹ் வெள்ளையத்தை அழகா வச்சிருக்கிறான். திருப்தி படணும். அந்த திருப்தி நம்மகிட்ட இல்லாதால இந்த கொஞ்சம் பெண்கள் படுற பாடு சுபஹானல்லாஹ். ஏன்னா கோரி கிரீமோ என்னமோ ஒரு கோரி கிரீமோ கௌரி கிரீமோன்ற என்னமோ ஒரு பேர், அது ஒரு கிழமையில் வெள்ளையாகுதான். கருத்த பொம்பளைக்கு அதை பூசினா மாஷாலா ஒரு கிழமையில் வெள்ளை பொண்ணா வருது, வெம்பிய பிப்பிங்கா மாதிரி வருது. அல்லாஹ் தஆலா படைச்சது இதான் அழகு வந்தது, அதே அழகு. இதை மாத்திரத்துக்கு கொஞ்சம் பேர் படுற பாடு. அல்லாஹு அக்பர். திருப்தி இல்லாத தன்மை, மனசுல நிம்மதி இல்லாத தன்மை, படைப்பினத்தில் குறை காணுகின்ற ஒரு நிலைமை. எவ்வளவு நாளைக்கு தான் அதே கிரீமை போட்டு 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 வாழ்ற சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு ஆட்டம் ஓட்டம் எல்லாம். ஒரு 40-45 வயசு ஆகினா போகிற நாய் பூனையை எட்டி பார்க்காது, அவ்வளவுதான். அதுக்கிடையில் மற்றவன் பார்க்கணும், மற்றவன் கதைக்கணும், மற்றவன் பார்க்கணும், மற்றவன் பார்க்கணும் நம்மளே அதிருப்தியோடு அழிச்சு கொண்டு வாழுகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அல்லாஹ் அருள் செய்தவர்களே தவிர ஒரு கிரீம், அதுக்கு மேலே இன்னொரு கிரீம், அதுக்கு மேலே ஒரு பவுடர், அதுக்கு மேலே ஒரு கிரீம், அதுக்கு பிறகு தண்ணியை தொட்டு கழுகி அதுக்கு பிறகு இன்னொரு கிரீம். என்னடா இது புரியல எனக்கு. நான் அழகா இருக்கிறது பசுந்தா இருக்கிறது நான் குறை காணல, அதை நம்ம இருக்கிறத கொண்டு திருப்தியாக வச்சுக்கொள்ளணும், அதில் சந்தேகம் இல்லை. நல்லா நீட்டாக துப்புரவா அழகாக உடுத்து வாங்கி நம்மட கணவனுக்கு ஏற்றாப்போல் வைத்துக்கொள்வது என்பது அது இஸ்லாத்தில் மிக பிரதானமான ஒரு இபாதத். இல்லாததுக்காக நம்ம போய் இருக்கிறத இழக்கிறது இருக்குத்தானே. கொஞ்சம் ஆக்கள் இந்த மூட்டு மொழி இந்த இதை பார்க்கலாது, இந்த கரல் பிடிச்ச நட்டு மாதிரி இந்த துண்டு வெள்ளை இந்த துண்டு கருப்பு, இந்த துண்டு வெள்ளை இந்த துண்டு கருப்பு. சிலது எவ்வளவுதான் பூசினாலும் வெள்ளை ஆகாதே, அப்படிதான் இருக்கும். நம்ம எப்பயும் நினைச்சு கொள்ளணும், காலையில் எழும்பக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ற உடம்புல என்னதான் வெள்ளையையும் என்னதான் கருப்பையும் அல்லாஹ் தஆலா தந்தாலும் சுபஹானல்லாஹ் என்ற கிட்னிக்கு ஒரு ஆபத்து இல்லை, என் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை அல்ல, என் பிளட்டில் ஒரு கேன்சர் இல்லை, என் கண் பார்வையில் ஒரு பாதிப்பு இல்லை, என் கை கால் மூட்டுக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அழகா இயங்குது, நல்லா இருக்குது, நான் நல்லா நடக்கிறேன், நான் நல்லா உஜாரா இருக்கிறேன், என்னால் பாரம் தூக்க முடியுது, குனிய முடியுது, நிமிர முடியுது, அல்ஹம்துலில்லாஹ். இதை விட எனக்கு வேற என்ன ரப்பே உனக்கு வேணும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அதுக்கு தான் அந்த துவா. என்னை மௌத்தாக்கி பிறகு நீ ஹயாத்தாக்கினியே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். மௌத்தாக்கி பிறகு அல்லாஹ் ஹயாத்தாக்கினான், இதை விட என்ன திருப்தி வேணும்னு கேட்குறேன். அந்த துவாட அர்த்தம் புரியுதா? நான் தூங்குற நேரம் என்னை மௌத்தாக்கிட்டாய், இப்ப எழுப்பிட்டாய், ஹயாத்தாக்கிட்டாய், அதுக்குத்தான் எல்லா புகழும் யா அல்லாஹ். இரவியில கிரிம பூசிட்டு காலையில போன உசுறு வரலண்டா முடிஞ்சே, அவ்வளவுதானே வாழ்க்கை. அந்த துவா ஓதுற நேரத்தில் கூட நாம் திருப்தியோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதில் திருப்தி காணும். இருக்கிற ஆடையில் திருப்தி, இருக்கிற மாப்பிள்ளையில திருப்தி. நம்மளோட மாப்பிள்ளை ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சாச்சு, முடிக்கிறதுக்கு முதல்ல உங்களால் தேடலாம். இஸ்லாம் அது உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சலுகை. ஒரு மாப்பிள்ளை ஒரு ஆணோ பெண்ணோ 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள், அப்படித்தானே? அதில் ஒன்று அழகுக்காக, இன்னும் ஒன்று நல்ல குடும்ப வம்சாவளி, இன்னும் ஒன்று நிறைய பொருளாதாரம், இன்னும் ஒன்று மார்க்கம். நீங்கள் ஆம்பளையும் பார்க்கலாம், நல்ல அழகாக இருக்கிற பிரச்சனையா இல்லை, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரான்னு பார்க்கலாம், தப்பில்லை.
நல்ல குடும்பமாண்டு பார்க்கலாம், தப்பு இல்லை. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கணும் மாஷா அல்லாஹ் நல்ல மார்க்க சூழலோட நல்ல தீனியத்தாக என்ன சுவர்க்கத்துக்கு கொண்டு போகிற, எனக்கு இஸ்லாமிய அடிப்படையில் திருப்திகரமான வாழ்க்கை வாழுகிற ஒரு சாலிகான மாப்பிள்ளையாக இவர் இருக்கிறாரா என்றுதான் நாம் திருப்திப்பட வேண்டுமே தவிர இந்த அஜித் மாதிரி அவர் மாதிரி இவர் எத்தனையோ முஸ்லீம் பிள்ளைகள் சொல்லுதே மீடியாவில், அண்ணா உங்களை மாதிரி அண்ணா எனக்கு மாப்பிள்ளை வேணும் அண்ணா, நீ முதலாவது முஸ்லீமாக பிறந்ததே தப்பம்மா. அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹி மின்ஹா. யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த நேரத்தில் நீங்க பட வேண்டிய திருப்தி. இன்றைக்கு எத்தனை பேர் ஹராமான பொருளாதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறான். மாப்பிள்ளை மாறு ஹராம், லீசிங், வட்டி, பாவம், பீடி, சிகரெட், கஞ்சா, அபின், தூள், இவ்வளவு மோசமான பழக்கத்தோடு இருக்கிறான். உங்களோட மாப்பிள்ளைக்கு பெருசாக தொழில் இருக்காது, கூலி வேலை தான் செய்வார், அதில் கொஞ்சம் வருமானம் தான் இருக்கும், அதில் திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஹராத்தை கொண்டு வந்து எந்த உடம்புக்கு தந்து எந்த பிள்ளைகளுக்கு உணவாக கொடுத்து ஹராத்தை தின்ற உடம்பு நரகத்துக்கு போவதை விடவும் அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளையோ சொல்லையோ நல்லமோ கெட்டதோ அல்லாஹ் தந்த இந்த மாப்பிள்ளையால் ஹலாலான உணவை தந்து எங்களை கௌரவமாக வாழ வச்சாரே என்ற திருப்தியோடு வாழ்வதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு பாருங்களேன் என்னம்மா தான் இருக்கிறார் ஐயோ என்று அதிருப்திப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அது ஆபத்தான வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இரண்டாக அந்த குர்ஆனிய வசனம் அல்லாஹு தஆலா ஒரு நலவை உங்களுக்கு நாடிட்டான் என்றால் அந்த நலவை தடுப்பவர் யாரால் முடியும்? உங்களுக்கு இன்றைக்கு 10 லட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுதுண்டு அல்லாஹ் நாடிட்டான்னு வைங்க, அதை யாராலையும் தடுக்க இயலாது. இன்றைக்கு உங்களுக்கு 50 ரூபா தான் வருமானம் உண்டு வைங்க, யாராலையும் தடுக்க இயலாது. அல்லாஹ் இன்றைக்கு ஒரு ரஹ்மத்தை உங்களுக்கு நாடிட்டான் என்றால் அந்த ரஹ்மத்தை யாராலும் தடுக்க இயலாது. இது திருப்தியோடு நீங்கள் வாழ்றதுக்கான இரண்டாவது குர்ஆனிய வசனம். மூன்றாவது குர்ஆனிய வசனம் 11வது அத்தியாயத்தின் 6வது வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் உள்ள எந்த உயிரினமாவது, அது உயிரினம் என்றால் கால்நடைகள், மனிதர்கள், படைக்கப்பட்ட அத்துணை உயிரினத்துக்கும் ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹுவை சார்ந்தது. உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் உள்ள அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் அளிக்குகின்ற பொறுப்பு அல்லாஹுடையது. இது இருக்குமாகிற ரிஸ்க்குண்டா சாப்பாடு, தண்ணி, குடிபானம், ஆடை, வாகனம், இருப்பிடம், வீடு, வாசல், எல்லாமே அது எல்லா பொறுப்பும் அல்லாஹுக்கு சொந்தமானது. அது எங்க வசிக்குது என்பதையும் அது எங்கே போய் சேரும் என்று அல்லாஹுடைய ஏட்டிலே எழுதப்பட்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இது ஒரு நம்பிக்கை, இது ஈமான். இந்த குர்ஆன் வசனத்தை காலையில் நீங்க மனசுக்குள்ள ஓதிக்கிட்டு எழுப்பினால் என்ன கவலை இருக்க போகுதுன்னு கேட்குறது, என்ன சோகம் இருக்க போகுது வாழ்க்கையில், என்ன அதிருப்தி இருக்க போகுது வாழ்க்கையில், என்ன திருப்தியற்ற நிலைமையோட வாழ போறோம் சொல்லுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அது வசிப்பதும் அது போய் எங்கே சேரப்போகுது என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதெல்லாம் ஏட்டிலே ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. நம்ம தானே கலா கதிர நம்பிய சமூகம், லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லுகிற ஏட்டில் எழுதப்பட்டது தான் நடக்குது என்ற நம்பிக்கையோடு உள்ள ஒரு சமூகம். அப்போ நம்ம ஏன் அதிருப்தி படுவோம்? நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழலாம் தானே. எல்லாத்துலேயும் நமக்கு என்ன குறை? எல்லாத்துலேயும் எங்கேயும் விருந்துக்கு போனாலும் குறை தான். பாரு ஆக்கி வச்ச சாப்பாடு, எந்த நாள் பார்த்தாலும் இந்த சாப்பாடு தாரத்தில் சந்தோஷப்படாம அதில் குறை.
கடைக்கு போகிறதெல்லாம் சொல்லலை, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டு வர அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லாட்டி புளி இல்லாட்டி சண்டை பிடிங்க, அது காசை கொடுத்து தின்றீங்க. ஒரு விருந்துக்கு போகிறீங்க, என்னதான் ஆக்கியிருந்தா உங்களோட மாப்பிள்ளை சில நேரம் புகழ்ந்துட்டுவார், மஷா அல்லா இறைச்சி கறி அந்த பொம்பளை ஆக்கியிருந்தா இன்னும் அழகாத்தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, உங்களுக்கு சத்து போயிட்டு உங்கள்கிட்ட தந்து நான் எவ்வளோ நல்லா ஆக்கி தந்தேன். நமக்கு ஒரு 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 காரத், ஒரு புறாமத்தனம், நமக்கு ஒரு வேதனை. நம்மளும் சேர்ந்து ஓமாப்பா மாஷா அல்லா நல்லா தான் இருந்துச்சுன்னா என்று சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, அவள் புகழ்ந்துட்டு வாரத்துக்கு நல்லா இருந்துச்சு உங்களோட சாப்பாடு ஜஸாக்கல்லாஹு கைர்னு சொல்லிட்டு வாரத்துக்கு நமக்கு மனசு வராது. நல்லா இல்லாட்டி போய் இதே மாதிரி நீ உருப்பற்றக்கூடாதுன்னு நல்லா இருந்துச்சுன்னு போய் சொல்லிட்டு வாரத்துக்கு மனசு வருது. நல்லா இருந்தால் வாழ்த்து சொல்ல மனசு வருகிறது இல்லை, ஏன் இன்னும் வளர்ந்துருவான்னு பயம். நல்லா இல்லாட்டி போய் பொய்க்கி மாஷா அல்லா நல்லா இருந்துச்சு, ஏண்டா நீ இப்படியே இருந்துடணும், எந்த அளவுக்கு நீ வந்துடப்படாது, எந்த அளவுக்கு வந்தாயின்னா ஆபத்து நோக்கு அதிகம். நம்ம எதை கண்டாலும் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்த குறை சொல்லாதங்கன்னாங்க, விருந்த குறை சொல்லாதங்கன்னாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஆட்டுடைய அந்த இந்தியாவில் செய்வாங்களே பாயான்னு சொல்கிற ஆட்டுக்கு கீழே உள்ள அந்த பாதம், ஆற்ற கால் அச்சு, அந்த துண்டை கூட உங்களுக்கு தர்மமாக தந்தாலும் கேவலமாக நினைக்க வேண்டாம் என்றது இஸ்லாம். நமக்கு சில நேரம் ஆட்டுக்கால் ஊட்ட வந்தால் முடிஞ்சு அவர கால் பறக்கும். ஆட்டுக்காலை யாராவது ஆற்ற கால்னா அந்த சூப்பு காய்ச்சிற பகுதி இல்லை, அதுக்கு கீழே இருக்குதே அந்த சின்ன கறித்துண்டு மாதிரிக்குமே, அதை கூட உங்களுக்கு பக்கத்து வீட்டிலிருந்து தந்தால் கேவலமாக நினைக்காதீர்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நமக்கு ஒரு நல்ல கறியானி என்னதான் 2 துண்டு இறைச்சி போட்டுச்சு தராமையே விட்டுருக்கலாம், 4 பிள்ளை இருக்கிறன்னு தெரியாதா ஓகே, அதுக்காக அவன் 4 கிலோவா வாங்கி ஆக்கி தருவா உங்களுக்கு, திருப்திப்படணும். ஒரு சுண்ணா முதல் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் நம்ம ஒரு சோறு கறி ஆக்கினா நல்லா ஆக்கினா என்ன செய்வாங்கண்டா ஒரு பிளேட்டில் கறி எல்லாத்தையும் போட்டு அதை வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உமா இந்த அவனுக்கு ஒரு பொண்ணு தருவாங்க. இப்போ அந்த பழக்கம் இல்லை. ஏன் இல்லைன்னா 2 பிரச்சனை. ஒன்று, நமக்கு திருப்தி இல்லை, கொடுக்குறது போதாது, அவங்களுக்கு திருப்தி இல்லை, அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. பாரு 2 இறைச்சி துண்டை தந்தீங்க, அந்த அவன் ஒரு காலை தூக்கிட்டான், இந்த அவள் அனுப்பினதால் வீட்டுக்குள்ளே கால் பிரச்சனை, சிக்கன் கால் அவன் ஒன்று கேட்குறான், இவன் ஒன்று கேட்குறான், நான் எங்கே போகிறேன்னு பிரச்சனை. இது உங்களோட பிள்ளையில் உள்ள பிரச்சனைம்மா. இது அவள் அனுப்பினது ஒரு சுண்ணா, நீங்கள் திருப்திகரமாக அதை வாங்கணும். அதில் அதிருப்திகரமாக இந்த உலகத்தில் வாழ்வது வேணாம் நாங்கள் சொல்ல, கேவலமாக நினைக்காதங்க நாங்கள் சொல்ல. நம்மளும் கொடுக்குறல. இன்றைக்கு நிறைய பேர் விருந்துக்கு வாரதும் இல்லை போகிறதும் இல்லை. விருந்துக்கு வாராக்களுக்கு கஷ்டம். நம்ம அங்கே சாப்பாட்டுக்கு போகிறத 1500 ரூபாய்க்கு கேக்கும் வாழைப்பழமும் வாங்கிறதுக்குரிய காசை நம்மட வீட்டில் கோழியை வாங்கினா பிள்ளைகளுக்கு வயிறு நிரம்ப பாலைக்கும் ஆக்கி கொடுத்து இரவைக்கு மிச்சம் கிடக்கும். அதனால் இன்னொரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிற சரியான மனசில் வலி. ஐயோ ஃப்ரூட்ஸ் வாங்கணும், வாழைப்பழம் வாங்கணும், கேக் வாங்கணும், இவர் கொண்டு விளங்குறல வாங்க போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். இன்னொரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுல நமக்கு சரியான ஒரு வலி. அதை நினச்சி கொஞ்சம் பேர் ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிறல. ஏன் அதை நம்மட வீட்டை ஆக்கினா இரவைக்கும் திண்டு, காலையிலையும் திண்டு, இரவைக்கும் திண்டு, பாலைக்கும் திண்டு மிஞ்சும். இன்னும் கொஞ்சம் பேர் யாரும் வீட்டுக்கு வார விருந்தாளிகள் கூட விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா, எந்த நாளும் இந்த மரக்கறி ஆக்கலுமா, கருவாட்டை ஆக்கலுமா, இறைச்சியை மட்டும் ஆக்கலுமா, இறைச்சியும் ஆக்கணும், கோழியையும் பொரிக்கணும், கத்திரிக்காயும் வதக்கணும், களியாவையும் செய்யணும், கொஞ்சம் ருசியாக செஞ்சால் தானே நல்லா இருக்கும்ண்டு மௌத்து வரைக்கும் விருந்தும் இல்லைப்போ. என்ன காரணம்? நம்மளோட மனசில் திருப்தி இல்லை. நமக்கிட்ட இருக்க வேண்டியது ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு என்னால் முடிஞ்சத்தில் திருப்தியோடு வாழணும் என்பது ரசூல்லா சொன்னது. எனக்கு இன்றைக்கு ஒரு ஆளுக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்கிறத கொடுப்போம், இல்லாத்தில் பெருமையை அடித்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் ஒரு இஸ்லாத்தில் ஒரு அதிருப்தியான ஒரு நிலைமைக்கு செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது என்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். எனவே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தாலா தான் எல்லாவற்றையும் கொடுக்குறான். அது எங்கே வாழுது, எங்கே போய் அது நடக்குது, அப்போ ஏட்டில் உள்ளதான் அவங்களுக்கு நடக்குது. ஒரு ஆள் கல்யாணம் வச்சுட்டுக்கிறாங்க, தலாக் பண்ணி விட்டுட்டார்,
நான் சொன்னேன் தானே அந்த மாப்பிள்ளை வானான்னு கேட்டீங்களா? இல்லை, அல்லாட கலாவில் உள்ளது. நீங்கள் திருமணம் முடிக்கணும். அது கலா அடிப்படையில் அந்த கணவர் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் பிரியணும் என்பது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது. திருப்தியோடு ஏற்றுக்கோங்க. ஒரு பிள்ளை பிறக்குது, 6 வயசு வரைக்கும் உங்கள்கிட்ட வாழுது, 6வது வருஷம் மௌத்தாகுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்க, திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இறைவனுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேச மாட்டீங்க. ஒரு பிள்ளை இருக்குது, உம்மா நல்லா வாழ்ந்தாங்க, பிள்ளையை விட்டுட்டு மூத்த போயிட்டாங்க. வேதனை இருக்கும். பிள்ளையெல்லாம் பார்க்குற நேரம் நம்மளோட மகள ஞாபகம் வரும். ஆனால் என்ன வந்தாலும் அல்லாட நாட்டம். நான் நினைக்கணும், இந்த உலகத்தில் நல்லா காய்க்கிற மரம் இடையில சாகுதுண்டா, வாரவன் போறவன் கல்லடிச்சு இந்த மரத்தை நோவினப்படுத்தாம ஏற்கனவே மரம் செத்து போயிட்டும் என்றால் மரத்துக்கு பாதிப்பு இல்லத்தானே, அதனால மரம் செத்து போயிட்டு. எனவே எந்த மகள், எந்த மருமகன், எந்த பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை சின்ன காலத்தில் மௌத்தா பேத்து என்றால் இந்த ஃபித்னா நிறைந்த இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளையை பாதுகாத்து 40 வருஷத்தோட 30 வருஷத்தோட அல்லாஹ் எடுத்துட்டான் என்றா அவ சுத்தப்படுத்தி எல்லாம் சொர்க்கம் கொடுக்க போறான் போல. நான் 60 வருஷம் வாழ்ந்தா 60 வருஷத்துக்கு நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும். 20 வருஷம் வாழ்ந்தால் 20 வருஷத்துக்குத்தான் பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே அல்லாஹ் எதையும் நலவாகத்தான் செய்திருப்பான் என்ற திருப்தியோடு வாழ நானும் நீங்களும் பழகிக்கொள்ளும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே யாரிடத்தில் கலா கதிரில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் திருப்தியோடு உள்ளதில் திருப்தியோடு வாழ்வார்கள். யார்கிட்ட கலா கதிரில் நம்பிக்கை இல்லையோ அவங்க தான் இந்த நாள் பார்த்தா சிச்சி சி சிச்சி அப்படி சி சி என்று எல்லாத்திலையும் அதிருப்திப்பட்டு வாழ்கிறவர்கள் கலா கதிரில் நம்பிக்கை குறைந்தவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த 4வதாக அல் குர்ஆனிய வசனம் சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹு தஆலா இந்த கஷ்டத்துக்கு பிறகு பின்னால் நிச்சயம் உங்களுக்கு இலகுவை தருவான். உலகத்தில் உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றீங்களா? மார்க்கத்தோட வாழ்றீங்களா? கஷ்டமான பொருளாதாரமா மார்க்கத்தோட பொறுத்து கொள்றீங்களா? கஷ்டமான வீடா மார்க்கத்தோட பொறுத்து கொள்றீங்களா? கஷ்டமான ஒரு மாப்பிள்ளையா மார்க்கத்தோட பொறுத்து கொள்றீங்களா? கஷ்டமான ஒரு பிள்ளையா மார்க்கத்தோட பொருத்தி கொள்றீங்களா? நினைத்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விடவும் மறுமையில் என்னை சிறப்பித்து வைக்க போகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் அல்லாஹு தஆலா வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, உங்களுக்கு முந்திய வாழ்வை விடவும் பிந்திய வாழ்வு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எது முந்திய வாழ்வு? சின்ன பருவத்தில் நீங்கள் பிறக்கக்குள்ள உங்களுக்கு வாப்பா இல்லை, வாப்பட முகத்தை நீங்கள் பார்க்க இல்லை. பிறந்து 6 வயசில் உங்களோட உம்மாவை நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் சின்ன பருவத்தில் கல்யாணம் முடிச்சிங்க, 6 பிள்ளைய பெற்று தந்துட்டு அம்மா மௌத்தா போயிட்டாங்க. வேதனை. உங்களை பாதுகாத்த பாட்டன் அப்துல் முத்தலிப் மௌத்தா போய்த்தார். உங்களுக்கு பக்கபலமாக இருந்த அபு தாலிப் மௌத்தா போய்த்தார். நீங்க பெத்த பிள்ளை 7 பிள்ளை, 6 பிள்ளைகளும் மௌத்தா போயிடுச்சு. நீங்க பிறந்த ஊரை விட்டு உங்களோட மக்கள் அடிச்சு உங்களை துரத்திட்டாங்க. நீங்க பிறந்தது மக்காவில், நீங்க இறக்க போறது மதீனாவில். உங்களோட உள்ள எல்லாருக்கும் அடி உழுவுது, கொல்றாங்க. உங்களோட பல்ல கூட உஹது யுத்தத்தில் காபிர்கள் பறிச்சாங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹுவை வணங்கியதை போல எந்த ஒரு மனிதனும் அல்லாஹுவை வணங்கியது கிடையாது. அல்லாஹுக்கு விசுவாசமாக உள்ளவர் உங்களை போல இந்த மண்ணுக்கு மேல் யாருமே கிடையாது. இன்பத்திலும் துன்பத்திலும் இரவிலும் பகலிலும் ஈமானிலும் உறுதியாக இருந்தவர் உங்களை விடவும் வேறு யாரும் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்தவர் அல்ல.
ஆனால் உங்களை போல இந்த உலகத்தில் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சுமந்து கொண்டவர் உங்களை போல இந்த மண்ணுக்கு மேல் யாருமே அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். வலல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா. உங்களுக்கு இந்த முந்திய வாழ்க்கையை விடவும் பிந்திய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய ஆறுதல். அதுதான் அல்லாஹ்வுடைய ஆறுதல். அதை மனசில் உங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குதா, பொருளாதார நெருக்கடி இருக்குதா, வட்டிக்கு போங்க 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 என்று எல்லாரும் வலியுறுத்துறாங்களா? போக மாட்டேன். உலகம் அழிஞ்சு போனாலும் நான் மரணித்து போனாலும் எனக்கு இறைவன் அளந்தது இதுதான் என்ற திருப்தியோடு நான் வாழ்கிறேன். எனக்கு வேறா பாவம் செய்யறதுக்கு சூழல் வாய்ப்பு சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கிறதா? நான் படைத்தவனுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன். எனக்கு கிடைச்சதில் நான் திருப்தி. என் மாப்பிள்ளைகிட்ட குறை இருக்கும் அல்லது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். நான் வழி தவறி போக மாட்டேன். நான் பாவத்துக்கு போக மாட்டேன். நான் பாவமான காரியத்தில் ஈடுபட மாட்டேன். எந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழ்கிறேன் அல்லது பிரிஞ்சு நிம்மதியாக இருக்கிறேன். இறைவன் தடுத்த காரியத்தில் நான் ஒரு காலமும் போய் சேர மாட்டேன். அல்லாஹு தாலா எனக்கு தந்ததில் நான் திருப்தியோடு உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மனசு நம்மட மனசுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் இதுதான் திருப்தியான வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 216வது வசனம், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீங்க, இது வேணாம், இது நல்லதல்ல, இது கூடாது என்று நீங்கள் வெறுப்பீர்கள். வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். ஒன்றை வேணும் 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 நடக்கணும் 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 என்று நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் அறிகிறான், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும், நீங்கள் வெறுக்கிறது உங்களுக்கு நலவாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். எனக்கு ஞானம் இல்லை, எது இருக்குதோ அதுதான் எனக்கு திருப்தி என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போவதுதான் நம்முடைய மறுமையுடைய வாழ்வையும் உலக வாழ்வையும் என்னையும் உங்களையும் சீராக்கும். வல நபுலுவன்னக்கும் பிஷர்ரி வல் கைரி. நலவிலும் கெடுதியிலும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். நலவிலும் சோதிப்பான், கெடுதியிலும் அல்லாஹ் தாலா உங்களை என்ன செய்வான், சோதிப்பான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற காலத்தில் எது உள்ளதோ அதில் திருப்தியோடு வாழ்வதற்கான ஒரு அழகான ஒரு வாழ்வை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ நம்ம திருப்தியாக வாழ்கிறோன்னா என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் நம்ம அதிருப்தி பெற விஷயத்தை பார்த்தோம். கிடைச்சதில் நம்ம திருப்திப்படலாம் என்று நீங்கள் பார்த்தால், முதலாவது நம்ம திருப்தியாக வாழணுமாக இருந்தால் நமக்கிட்ட நிறைய ஈமானிய பலம் இருக்கும். முதலாவது நமக்கிட்ட நிறைய ஈமானிய பலம் இருக்கும். அல்லாஹ் சம்பந்தமாக, ரசூல் சம்பந்தமான, மறுமை சம்பந்தமான, குர்ஆன் சம்பந்தமான, இந்த உலகத்தில் நமக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை ஈமானிய போராட்டங்கள் சம்பந்தமான நிறைய வரலாறு நெஞ்சில் ஆழமாக இருக்கணும். இந்த உலகத்தில் திருப்தியாக வாழலாம். அதே போல் அதிகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவே இருக்கணும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற நம்பிக்கை நாணயத்தோடு அல்லாஹுவை நாம் திருப்திப்படுத்தி. இந்த உலகத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தாங்க. ஒரு கணவனும் மனைவி, ஆச்சரியமான கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பாசம். இஸ்லாத்துக்கு முன்னர் அவ்வளவு ஆசையா, சந்தோஷமா, பாசமா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர கணவர் அபு சலமா. ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதலும் அந்த இனம் பிரியாத ஜோடுன்னு சொல்லுவோமே, அப்படி யாரு பார்த்தாலும் ஆச்சரியம், என்னடா வாழ்க்கை வாழ்றாங்க. எங்க போறனாலும் ரெண்டு பேரும் உண்டா போறது, எங்க வாரனாலும் ரெண்டு பேரும் உண்டா வாரது.
அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மக்காவாசிகள் 2 பேருமே மக்காவாசிகள். சுபஹானல்லாஹ். கொஞ்ச நாளையில் மக்காவில் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்கிற நேரம் அபு சலமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது மனைவியும் நீங்கள் மட்டுமல்ல நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகும் அவ்வளவு நெருக்க சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுல உள்ள மக்களை, மக்கத்து காபிர்கள் தொல்லப்படுத்திய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க, நீங்க அபிசீனியாவுக்கு போகலாம் அப்படின்னு, ஹிஜ்ரத் போகலாம். 2 பேரும் ஒன்றாகவே போனாங்க. ஹிஜ்ரத் பிரியல்ல, 2 பேரும் ஒன்றா போனாங்க, பிரியல்ல. அபிசீனியாவில் இருந்து திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு 2 பேரும் ஒன்றாகவே வந்தாங்க, பிரியல்ல. அவ்வளவு இறக்கம். மக்காவுல இருந்து முஸ்லிம்கள்லாம் இப்ப மதீனாவுக்கு போறாங்க. இப்ப மதீனாவுக்கு போறதுக்காக உம்மு சலமாவை கூட்டிக்கிட்டு அபு சலமா கணவர் அப்படியே மக்காவுடைய எல்லை போர்டருக்கு வந்து நிற்கிறாங்க, போறார். இந்த நேரத்தில் மக்காவுல உள்ள உம்மு சலமா குடும்பம் ஓடி வந்து மறிக்கிறாங்க. நீங்க போறோம்னா நீங்க மட்டும் போங்க, எங்கட பிள்ளைய கூட்டிட்டு போகக்கூடாது, எங்கட பிள்ளைய நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது, போறோம்னா நீங்க போங்க. அந்த நேரத்தில் சின்ன கை குழந்தையும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், சின்ன கை குழந்தையும் இருக்குது. இந்த நேரம் மனசு துடிக்குது. கண்ட நேசத்துடைய குழந்தையா, அல்லாஹ்வுடைய திருப்தியா, என்ன செய்யறது? போவோமா வேணாமா? மனைவியை கூட்டிட்டு போகவும் மேலா, பிள்ளைய கூட்டிட்டு போகவும் மேலா, குடும்பமா சேர்ந்து போகவும் மேலா, தனியா போகவும் மேலாதே. இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? மனசு துடிக்குது. சுப்ஹானல்லாஹ். கணவர் அபு சலமா முடிவெடுக்கிறார், நீங்க நில்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போகிறேன், நீங்கள் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், மனைவி வேண்டாம், நான் இறைவனுக்காக இந்த பயணத்தை நான் பயணிக்கிறேன் என்று சொல்லி கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு அபு சலமா மக்காவை நோக்கி போகிறார். மனைவி கணவர் விட்டுட்டு போனாரே, மக்காவில் விட்டுட்டு போனாரே, அந்த இடம் நாளும் காலையிலையும் மாலையிலையும் உம்மு சலமா தண்ட சின்ன பிள்ளையோட வந்து அவர் விட்டுட்டு போன வழியில வழி மேல் விழி வைத்து பார்க்கிறேன்னு சொல்லுவோமே, அப்படியே வந்துக்கிட்டு அவர் போன வழியை பார்த்துக்கிட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த சந்தோஷம், 2 பேரும் போன பயணங்கள், என்ன சந்தோஷமான காலையெல்லாம் நினைச்சுப்பாங்க. தண்ணீர் விட்டு அழுவாங்க. திரும்ப வரமாட்டாரா, என்னை கூட்டிட்டு போக மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வருவாங்க, பார்ப்பாங்க, போன இடத்துல நிற்பாங்க, வருவார் என்று எதிர்பார்ப்பாங்க, வரமாட்டார், குடும்பத்திடம் வந்து இருந்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். பல நாட்கள் கழித்து உம்மு சலமாவுடைய குடும்பம், அதுல ஒருத்தர் உம்மு சலமாட்ட வந்து, இவன் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல வந்து நின்று அந்த கணவனை எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பும் அன்பும், அவங்க வாழ்ந்த அந்த அன்பான வாழ்க்கையும் பார்த்துட்டு இருக்கிற ஒருவருடைய உள்ளத்துல பெரிய வேதனையை ஏற்படுத்தி சொல்றாரு, உம்மு சலமா, நீங்க மதீனாவுக்கு போறண்டால் நான் உங்களுக்கு உதவி செய்யற, நீங்க யாருக்கு தெரியாம போறீங்களான்னு கேட்டார். ஆண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அவருடைய உதவியோடு மக்காவிலிருந்து யாருக்குமே தெரியாமல் மக்காவை விட்டு மதீனா நோக்கி பயணிக்கிறாங்க. குபா என்று சொல்லுகிற இடத்தில் அன்பு கணவர் அபு சலமா இருக்கிறார். எப்படி இருக்கும் சந்தோஷம்? எதுக்காக பிரிஞ்சாங்க? எப்படி இருக்கும் சந்தோஷம்? அந்த இடத்துல போய் கொஞ்ச காலம் வாழ்றாங்க. கொஞ்ச காலம் வாழ்ற அந்த நேரத்தையில கொஞ்சம் வயசு அப்படி போன அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், மக்கா தான், சொந்த இடம் மக்கா தான், குடும்பம் மக்கா தான், ஊரு மக்கா தான், எல்லாமே மக்கா. மதீனா
அல்லாஹ்வுக்காக வந்த மண் மட்டும்தான். உறவுகள் யாரும் மதீனாவுல இல்லை. மாப்பிள்ளோட குடும்பமும் மக்கா, மனைவியோட குடும்பமும் மக்கா. கொஞ்ச காலம் இருக்கிற நேரத்தில் திடீர் என்று மௌத்தா போயிட்டான். எப்படி இருக்கு கணவன் மௌத்? யோசிச்சு பாருங்க. வேதனைப்பட்டு எப்படி இருக்கும்? யார் இருக்கா? அல்லாஹ்வுக்காகத்தானே வந்தாங்க, மார்க்கத்துக்கு தானே வந்தாங்க. வந்தேன் யா அல்லாஹ், நீ எடுத்துட்டியே யா அல்லாஹ், உனக்கு கண்ணில்லையா யா அல்லாஹ் என்று கேட்கிறவர்களும் எங்களில் இல்லாமல் இல்லை. ஒரு வார்த்தை அதிருப்தியாக பேசவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லுங்க உம்மு சலமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப்லி ஹைரம் மின்ஹா என்று சொல்லுங்கள். என்ன அவ சொல்றா, நான் சொன்னேன். ஏன் சொன்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக சொன்னேன். என் மனசுக்குள்ள ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலி கொடு, இதை விடவும் எனக்கு சிறந்த ஒன்றை தாய் என்று ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. இந்த அபு சலமாவை விட எனக்கு சிறந்த கணவர் இந்த மண்ணுக்கு மேலே யார் இருக்க முடியும்? யாரையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு சிறந்த மாப்பிள்ளை. காலம் விரண்டோடியது. கவலைகளும் மனசுல துவண்டு கொண்டே இருந்துச்சு. நிறைய கவலைகள், வேதனைகள், சோதனைகள். ஒரு இடத்துல கூட அதிருப்தியான வார்த்தைகள் பேசியதும் கிடையாது. திருப்தியோடு இருந்தாங்க. சோதனையை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டாங்க. சுபஹானல்லாஹ். நிறைய பெரும் பெரும் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க திருமணம் முடிக்க. அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் உம்மு சலமாவை நான் முடிச்சு கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. யாரு வேணாங்க? எந்த அபு சலமாவுடைய அந்த இடத்தை நிரப்புகிற ஒருவர் யாருமே இல்லை, வேணான்னாங்க. யாருமே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் காலம் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா கிட்ட வந்து, உம்மு சலமா, நான் உங்களை முடித்து கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. உங்களை நான் முடிச்சு கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. அந்த நேரம் தான் உம்மு சலமா சொல்றாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரா என்னுடைய கணவரா சிறந்தவர் என்று பார்த்தால் அபு சலமாவை விடவும் சிறந்த கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே. ரசூலுல்லாஹ் கேட்க சொன்ன துஆ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், உனக்காகவே வாழ்றோம், உனக்கிட்டே வர இருக்கிறோம். ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலியை கொடு, இதை விடவும் சிறந்த உண்டை தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்று கேட்க சொன்ன போது நான் நின்று கேட்டேன். ஆனால் இவரை விட சிறந்தவர் யார் இந்த மண்ணுக்கு மேலே என்று நான் நினைத்தேன். ஆனால் அபு தல்ஹாவை விடவும் சிறந்தவராக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையே எனக்கு கணவனாக தந்தான். வயது போன காலத்தில் ரசூலுல்லாஹி அவர்களை முடித்து இந்த உலகத்தில் உம்மு சலமா ரதி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதிருப்தி வரும், திருப்தி இல்லாத நிலைமைகள் வரும். எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக மாத்திரம் பொறுமையாக இருந்து, அதில் பொறுமை காத்து, அதில் நிம்மதி காத்து, அதில் கலாக்கதிரை ஏற்றுக்கொண்டு உள்ளதில் திருப்திப்பட்டு வாழ்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றல்ல, நாளை அல்ல, 4 வருஷம் அல்ல, 40 வருஷம் போனாலும் அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டான், நம்மளை கைவிட மாட்டான். எனவே உள்ளதில் கிடைத்ததில் திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து படைத்தவனுடைய திருப்தியை பெற்று நாளை மறுமையில் நானும் நீங்களும் உயர்ந்த சுவர்க்கம் போக வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு கூட என்ன செஞ்சிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் நீங்களும் மறந்து விடாமல், குறிப்பாக நம்ம திருப்தியோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அதிகமாக ஈமான் நம்முடைய உள்ளத்தில் பலமானதாக இருக்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நல்ல வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள், சஹாபாக்குடைய சரிதைகளை நாம் நிறைய படிக்க வேண்டும். அதே போன்றுதான் எப்போ பார்த்தாலும் தோல்வி என்ற அந்த சிந்தனையிலிருந்து வெற்றி, சந்தோஷம் என்ற பக்கங்களில் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது ஒரு ஃபோட்டோ காப்பி வாழ்க்கை. இந்த உலகத்தில் பிரியாணிண்டா பிரியாணி தான், கலர் தான் வித்தியாசப்படும். இறைச்சிண்டா இறைச்சி தான், மட்டன்டா மட்டன் தான், சிக்கன்டா சிக்கன் தான். வேறு ஒரு ருசியும் இந்த உலகத்தில் மாறாது. காரு அதே கார் தான், 4 டயர் தான், அதே ஸ்டரிங் தான், மாறாது.
சுவர்க்கத்தில் தான் மாற்றமான வாழ்க்கை இருக்கும். இந்த கலர்னா மௌத்து வரைக்கும் இந்த கலர் தான். கணவன்டா மௌத்து வரைக்கும் இந்த கணவன் தான். அல்லது தலாக் விட்டுட்டு போனால் இன்னொரு கணவர் தான். பிள்ளைண்டா இதுதான் பிள்ளை. இது மௌத்தாயினாலும் பிள்ளை தான், மௌத்தாகட்டியும் பிள்ளை தான். யதார்த்தத்தை புரியும். இது வாப்பாண்டா வாப்பா தான், வாப்பாவை மாற்ற இயலாது. உம்மாண்டா உம்மா தான், உம்மாவை மாற்ற இயலாது. இந்த யதார்த்தம் ஹக்கீகத்து துன்யா, இந்த யதார்த்தத்தை என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உலகம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அதிகமான இறைவனுடைய இபாதத்தோடு ஈடுபட வேண்டும். நல்ல மஜ்லிஸுகளில் நிறைய உட்கார வேண்டும். அப்படி இருப்பமாக இருந்தால் கிடைத்ததில் திருப்தியோடு வாழுகிற நல்ல மனசனை செய்யும் நிறைய வரும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரி ஒரு 3 விஷயங்களை ஞாபகப்படுத்துமாறு கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று, ஒரு பெண் தனது தேவைகளுக்காக தனி பிரயாணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்று கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன் தேவைக்காக தனித்து பயணம் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒரு 3 நாள் ஒரு மஹ்ரமான ஒரு ஆண் துணை இல்லாமல் பயணம் போகக்கூடாது. அதாவது பயணம் என்றால் என்னென்றால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இங்கே எட்டியாந்தோட்டையிலிருந்து இந்த இருக்கிற டவுனுக்கு போயிட்டு வாரீங்க, இது பயணம்னு சொல்கிறாங்க. இது பயணம் அல்ல. பயணம்ண்டா எது, நீங்கள் இங்கேருந்து கொழும்புக்கு போய் கொழும்புல ஒரு 2-3 நாள் நிற்க போகிறீங்க, இதுதான் பயணம். போயிட்டு வாரீங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிட்டு உடனே வந்துடுறீங்க, இது பயணம் அல்ல. இப்படியான பயணங்கள் நீங்களாக கிட்டத்தில் எங்கேயாவது தனியாக போயிட்டு ஒரு 4 பொம்பளைகள் 3 பொம்பளைகள் சேர்ந்து போயிட்டு வாரது பிரச்சனை அல்ல. ஒரு இரவாகும், ஒரு தொலைவு தூரத்து பயணம் போப்புறீங்க அப்படின்றால் உங்களுக்கு ஒரு மஹரமான ஒரு ஆண் கட்டாயம் இருக்கும். மஹரம் இல்லாமல் என்ன செய்யலாம், நீங்கள் பயணம் போக முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் இங்கேருந்து கேண்டிக்கு போகிறீங்க, ஒரு நாள் நின்று வர போகிறீங்க. இப்போ நீங்கள் தனியாக போகலாமென்றால் போக முடியாது, ஹராம். உங்களோட ஒரு மஹரமான ஒரு ஆள் என்ன செய்யணும், இருக்கணும். அதை நீங்கள் எந்த பயணத்திலும் வச்சு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குற இந்த உம்ராவுக்கு போகக்குள்ள தனியாக போகலாமான்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த இருக்கிற கேண்டிக்கு 2 நாள் 3 நாள் நின்றுட்டு வாரத்துக்கே நீங்கள் தட்ட தனியாக போகக்கூடாது, ஹராம்ன்ட்டு. அதுதான் இஸ்லாம் சொன்னது. நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த ஒரு பெண்ணும் தனித்து பயணம் போகக்கூடாது. பயணம்டா என்ன, நம்ம இங்கேருந்து ஒரு தொலைவு தூரத்துக்கு போகிறோம், அப்படியான ஒரு பயணத்தை என்ன செய்யக்கூடாது. ஒரு பெண் தனியாக போகக்கூடாது. ஒரு மஹரமான ஒரு ஆணோட தான் என்ன செய்யணும், போகணும். அப்படி யாருமே இல்லை, நம்ம போயிட்டு வந்துடுவோம் பக்கத்தில் தான் அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 பேர் போயிட்டு வாரத்தில் பாதுகாப்பாக போயிட்டு வாரத்தில் தப்பில்லை. போயிட்டு தங்கி வாங்கி அதே மாற்றி யோசிச்சு பாருங்கள். எல்லாம் பாதுகாக்க போகிற பயணத்தில் பஸ் எதுவும் ஆயிட்டு ஒரு கலவரம் வந்துட்டு 4 ஆம்பளைகள் கூட இருக்கிறாங்க, நம்ம ஒரு பொம்பளை தட்ட தனியாக ஒரு இடத்துல தங்க வேண்டி வருகுது, என்ன செய்கிறது? இதனால தான் இஸ்லாம் பாதுகாப்பை என்ன செய்கிறது, எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பெண்கள் நறுமணம் பூசுதலின் சட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெண்கள் நறுமணம் பூசலாமா இல்லையான்னா பூசலாம். ஆனால் எப்படி பூசக்கூடாண்டா, இந்த மற்ற ஆண் அட்டே என்னடா இது வாசம் என்று நம்மட வாசம் மற்றவங்களுக்கு விளங்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது. நீங்கள் வீட்டில் அடக்கமான உங்களோட கணவனுக்கு வீசக்கூடிய வாசனை திரவியங்களை அழகான செய்யலாம், பூசிக்கொள்ளலாம். அது இல்லாமல் அடிச்சுட்டு போகிற சும்மா நல்ல முறையில் போவானே அவனை டேய் பாடுறா நான் அடித்த ஃபேஃபியம் எப்படிறான்னு கூப்பிட்டு அந்த வாசத்தை கொடுக்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் ஹராம்னாங்க, அது வேணான்னாங்க. அது இல்லாமல் சஹாபிய பெண்கள் அவருடைய ஒரு உறவுக்காரர் மூத்தாகி ஒரு 3 நாளைக்கு மேலே ரசூலுல்லாஹ் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி லேசான மறுமணம்னா வாசத்திரவியத்தை கொண்டு வர சொல்லி உடம்புல பூசிக்கொண்டாங்க என்பதை ஹதீஸில் பார்க்கும். எனவே உங்களோட உடம்போடு சம்பந்தப்பட்ட பிறருக்கு மிச்சம் வாசம் வீசாத வாசன திரவியங்களை பூசிக்கொள்வது அது ஆகுமானது தான். அது இல்லாமல் மற்றவங்க இழுத்தெடுக்கிற மாதிரி அதிக கூடிய வாசன திரவியங்களை பூசி ரோட்டில் வரக்குள்ள பூசி அப்படியான வாசன திரவியங்களை செய்யக்கூடாது, பூசக்கூடாது. அது இஸ்லாம் தடுத்தது. அடுத்தது இன்னும் ஒன்று கேட்டிருக்கிறாங்க, கஸ்ரு ஜம்மு தொழுகைக்கான தூரத்தின் அளவு என்ன அப்படின்ட்டு. நிறைய ஹதீஸுகள்
கஸ்ரு ஜம்மு, அதாவது ஜம்மு கஸ்ரு செய்கின்ற அளவுகள் பற்றி வருகுது. சிலது 21 நாள், சிலது 3 மைல், சிலது 21 கிலோமீட்டர் இப்படின்னு வருகுது. ஆனால் இதில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க, அந்த பயணம் போகிறதுக்கு உங்களோட ஊருடைய எல்லையை விட்டு தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் பயணி தான். உதாரணத்துக்கு நீங்கள் எட்டியாந்தோட்டையில் இருந்து நீங்கள் நுவரெலியாவுக்கு போகிறீங்க. இப்போ இது ஒரு பயணம். இப்போ எட்டியாந்தோட்டை ஒரு எல்லை இருக்குது தானே, இந்த எல்லையை தாண்டிட்டீங்க என்றால் நீங்கள் பயணி தான். எத்தனை கிலோமீட்டர் என்பது அல்ல. சில ஆக்கள் 21ன்னு சொல்கிறாங்க, சில ஆக்கள் 30ன்னு சொல்கிறாங்க, 3 மைல்னு சொல்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸ்களை எல்லாம் வச்சு அலிரனுடைய கூற்றுப்படி ஒருவர் பயணம் போகிறார். பயணம் என்றால் சும்மா நீங்கள் எந்த இருக்கிற இந்த எட்டியாந்தோட்ட டவுனுக்கு போயிட்டு வரோம் பயணம்னு சொல்கிறல்ல, நினைச்சேன் அது பயணம் அல்ல. பயணம்னா நீங்கள் ஒரு பயணம் போகிறது. அப்படி போகிற பயணத்தில் உங்களோட எல்லையை ஊருடைய எல்லையை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் பயணி தான். அது எத்தனை நாள் என்பது இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்தாங்க, 21 நாள் தங்கியிருந்தாங்க. 21 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து அங்கே தொழுதாங்க என்பதை ஹதீஸில் பார்க்குறோம். 21 நாளோட ரசூலோட வேலை முடிஞ்சு ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை நாள், 1 மாதமா 2 மாதமா 50 நாளா 30 நாளா ஒரு பயணம் போய் நிற்கிறீங்கன்னா அத்தனை நாளும் என்ன செய்யலாம், நீங்கள் சேர்த்து சுருக்கி தொழலாம். எல்லை எது அப்படின்னு கேட்டால் உங்களோட ஊருடைய எல்லையை தாண்டிட்டீங்க என்றால் நீங்கள் பயணி தான். உங்களை நீங்கள் செய்யலாம், சேர்த்தும் தொழலாம், சுருக்கியும் தொழலாம். இதுதான் ஹதீஸ்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்குறது. சில ஆட்கள் 30 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. பயணம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டால் ஊரை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் பயணி தான். சரிதானே? ரைட். இதுதான் 3 கேட்கப்பட்ட கேள்விகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். முடிச்சுக்குவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.